அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குவைத்தில் வாழும் சகோதரர்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒளிப்பதிவு ஒளிவாக வேண்டும். என்னவென்றால் சவுதியிலிருந்து சவுதி கவர்மெண்டும் குவைத்து கவர்மெண்டும் இரண்டும் இணைந்து ஈரானை தாக்குறதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவு பரவலாக இன்னும் வெளிவரவில்லை. குவைத்தியல் அனைவருக்கும் தெரியும், குவைத்தில் நோன்பு முடிஞ்சு பிறகு ஈரானை அடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுண்டு வந்த வண்ணமே இருக்கின்றது. அதன் காரணமாக நோன்பு முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் இங்கிருக்கும் பணிப்பெண்கள் உள்பட வேலை செய்யும் அனைத்து பேரும் ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு ஒரு முடிவு உண்டு வந்த வண்ணமாக இருக்கின்றது. இதை வெளிநாட்டு கவர்மெண்டும் குவைத் கவர்மெண்டும் ஒத்து இதுக்குரிய நடவடிக்கையை எடுத்த வண்ணமாக இருக்கின்றாங்க. எனவே இதை தெரியாத வண்ணமாக ஒளிந்து வேலை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், உடனடியாக இப்ப சவுதி கவர்மெண்டும் குவைத் கவர்மெண்டும் எடுத்த ஒரு முடிவு என்னவென்றால், அஜ்னபி அவ்வளவு பேரும் ஊருக்கு போக வேண்டும், போயே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவு ஒன்று வந்தமை உள்ளது. அதன் காரணமாக 5ஆம் மாசம் கானூன் என்பதும் தெரிய வந்துள்ளது. 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் இந்த 3 மாசமும் கானூன் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதே போன்று வெளியில் வேலை செய்யும் நமது நண்பர்கள், சகோதரிகள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு இதுக்குரிய ஒரு பொழுதுபோக்காக இந்த பேச்சை எடுக்காம இதுக்குரிய நடவடிக்கைகளை ஊருக்கு போகணும் என்கிற ஒரு நோக்கத்தை வச்சு எங்கேயும் ஒளிச்சு இருக்க வேண்டாம். கானூன் வந்தாலும் சில பெண்கள் ஒளித்த வண்ணமாக நீங்க இருக்கிறீங்க, நாட்டுக்கு நாம போறதே இல்லைன்ற வண்ணமா இருக்கிறீங்க. ஈரானும் குவைத்தும் தாக்குறேன்னு சொன்னா அட்டாக் நடக்க போகுது. ஈரானை அடிக்கிறதுக்கு 2 நாடு வந்த வண்ணமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடிஞ்ச உடனே இந்த ஏற்பாடு நடக்கும். அதுக்கிடையில உருவ போராக்கள் போறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அஜ்னபி யாருமே குவைத்ல இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த 2 கவர்மெண்டும் ஒத்து இந்த கவர்மெண்டுடைய வீடியோவில் நடந்த வண்ணமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எனவே இதை பார்த்தவர்கள் இந்த வாட்ஸ்அப் ஊடாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு அனுப்பி இதை ஒவ்வொரு ஆக்களும் எத்தி வச்சு ஒரு எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டுகின்றேன். வசலாம். நன்றி.